ஸ்ரீ காசி காண்டம் 48ஆம் அத்தியாயம். சம்பாதித்யரின் மகத்துவம். குறிப்பு: இப்போது சம்பாதித்யரின் ஒரு சிறிய சந்நிதி சூரஜ் குண்டத்திற்கு அருகில் உள்ளது. சூரிய குண்டம் நகரத்தின் மையத்தில் கோடோலியா கடப்பதற்கு அருகில். ஆனால் அழிக்கப்பட்ட கோயிலின் அஸ்திவாரம் அது ஒரு விரிவான ஆலயம் என்பதை காட்டுகிறது. குறிப்புகள்: இடிபாடுகளுக்கு அருகில் ஒரு இடிபாடுகளில் ஒரு மரத்தின் கீழ் கிடந்த 2 சூரிய வட்டுக்கள் பண்டைய ஈர்க்கக்கூடிய கோயிலுக்கு சாட்சியாக உள்ளன. ஸ்கந்தன் கூறினார்: மைத்ரா வாருணியே, கேளுங்கள். பிரபஞ்சத்தின் உறைவிடமான வசுதேவர் துவாரகையில் வாசுதேவர் வழியாக தேவகியின் உமிழும் பிரகாசத்துடன் ஸ்ரீகிருஷ்ணராக தன்னை வெளிப்படுத்தினார். யாதவர்களில் அவர் மிக பெரியவர். அசுரர்களை கொன்று பூமியின் சுமையை குறைத்ததற்காக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். சூரிய ஒளியில் 1,80,000 மகன்கள் அவருக்கு பிறந்தனர். கலசத்தில் பிறந்தவரே, சொர்க்கத்தில் கூட சிறந்த நடத்தை கொண்ட சிறுவர்கள் யாருமில்லை. அவர்கள் உயர்ந்த அழகுடன் பலப்படுத்தப்பட்டனர். அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். அவர்கள் வேதங்களையும் ஆயுதங்களை செலுத்தும் கலையையும் நன்கு அறிந்தவர்கள். அவர்கள் மிகவும் அற்புதமான குணாதிசயங்களை கொண்டிருந்தனர். ஒரு முறை நாரத மாமுனிவர் விஸ்வகர்மனால் கட்டப்பட்ட துவாரகை நகரத்தை காண வந்தார். அது தெய்வீக நகரத்தை விட சிறப்பாக மிஞ்சியது. நாரத மாமுனிவர் பிரம்மதேவரின் மனதிலிருந்து தோன்றிய மகனும் தவத்தின் களஞ்சியமும் ஆவார். அவர் இடுப்பு துணியாக ஒரு பட்டை ஆடையையும் மேலாடையாக ஒரு மான் தோலையும் வைத்திருந்தார். அவர் ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு மத மாணவர் வைத்திருக்கும் தடி, அவற்றை வைத்திருந்தார். அவர் 3 நாண் முஞ்சா புல்லின் கச்சையை வைத்திருந்தார். அவரது மார்பில் ஒரு துளசி மாலை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கோபி சந்தனத்தின் திரவ பூச்சு அவரது உடலில் பிரகாசிக்கும் மென்மயிர். அவரது அனைத்து அவயவங்களும் தவத்தால் மெலிந்திருந்தன. அவர் ஒரு உருவகப்படுத்தப்பட்ட நெருப்பு வடிவத்தை போல பிரகாசித்தார். அவர் வான்வழி பாதையில் வந்தார். நாரத மாமுனிவரை கண்டதும் அனைத்து விஷ்ணு மக்களும் பணிவுடன் தங்கள் கழுத்தை குனிந்தனர். தலையில் இணைந்த கரங்களால் அவரை வணங்கினர். அழகான அம்சங்கள் மற்றும் வசீகரம் போன்ற எல்லாவற்றிலும் மயங்கிய சாம்பர் முனிவரை வணங்கவில்லை. முனிவரின் வடிவத்தின் சிறப்பை பார்த்து அவர் புன்னகைத்தார். சாம்பர் என்ன எண்ணினார் என்பதை முழுமையாக அறிந்த பிறகு மகா முனிவரான நாரத மாமுனிவர் ஸ்ரீகிருஷ்ணரின் மிக அழகான அரண்மனைக்குள் நுழைந்தார். நாரத மாமுனிவர் நாணயம் செய்வதை கண்ட ஸ்ரீகிருஷ்ணர் எழுந்து நின்று அவரை வரவேற்று மதுபர்க்கத்தை வழங்கி கௌரவித்து தனது இருக்கையை பகிர்ந்து கொள்ளச் செய்தார். பல்வேறு தலைப்புகளில் அவருடன் உரையாடிய பிறகு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனியாக இருந்தபோது சாம்பனின் தவறான நடத்தையை நாரத மாமுனிவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் செவிகளில் கூறினார். அன்னை யசோதையை மகிழ்விப்பவரே, இங்கே ஏதோ ஒன்று அசாதாரணமானது இருக்கிறது. பொதுவாக அது நடக்காது. ஆனால் பெண்களின் விஷயத்தில் முடியாதது என்பது எதுவும் இல்லை. 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து இளைஞர்களிலும் சாம்பன் மிகவும் அழகானவர். இயற்கையால் நடுங்கும் விழிகளை கொண்ட பெண்களின் மனம் உண்மையில் நிலையற்றது. இந்த அழகான விழிகளை கொண்ட கன்னி பெண்கள் அன்பின் கடவுளால் ஏமாற்றப்படும் போது உன்னதமான பிறப்பு, நல்ல நடத்தை, கல்வி அல்லது செல்வம் ஆகியவற்றின் விதிமுறைகளை பின்பற்றுவதில் அக்கறை காட்டுவதில்லை. அவர்கள் வசீகரமான அம்சங்களை மட்டுமே காண்கிறார்கள். அல்லது ஒருவேளை உங்களுக்கு எதுவும் தெரியாது. மாடு மேய்க்கும் பெண்களின் செயல்பாடுகள் குறித்து உங்கள் 8 முடிசூட்டப்பட்ட ராணிகளை தவிர மற்ற அனைத்து பெண்களும் அவர் மீது மையல் கொண்டிருக்கிறார்கள். அழகான பெண்களின் இயல்பான விருப்பங்களை அறிந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை நம்பி நாரத மாமுனிவர் கூறியதை உண்மை என்று நம்பினார். அன்பை தேடுபவர் தனிமையான இடத்தில் இல்லாதவரை மட்டுமே நடுங்கும் விழிகளை கொண்ட பெண்மணிகளுக்கு மன உறுதியும் விவேகமும் இருக்கும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தால் அவர்களின் மன உறுதியும் விவேகமும் செயல்படாது. அவர்கள் வேறு விதமாகி விடுவார்கள்.
இவ்வாறு மனதில் எண்ணிக்கொண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது கோப நதியின் நீரோட்டத்தை விவேகம் என்ற அணை மூலம் தடுத்தார். ஞானியான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நாரத மாமுனிவரிடம் விடை பெற்றார். தெய்வீக முனிவர் வெளியேறிய பிறகு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இரவும் பகலும் விழிப்புடன் கவனித்த போதிலும் சாம்பனின் எந்த தவறான நடத்தையையும் அவரால் உணர முடியவில்லை. சிறிது நேரம் சென்ற பின்னர் முனிவர் மீண்டும் வந்தார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விளையாட்டு பெண்கள் மத்தியில் இருப்பதை அறிந்த நாரத மாமுனிவர் வெளியே விளையாடி கொண்டிருந்த சாம்பனை அழைத்து உடனடியாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சென்று நான் வந்துவிட்டேன் என்று அவருக்கு தெரிவிப்பாய் என்றார். சாம்பன் சிறிது நேரம் தயங்கி நான் போக வேண்டுமா போகக்கூடாதா, பெண்களின் கூட்டத்தினுள் தனிமையான இடத்தில் இருக்கும் என் தந்தையிடம் நான் எப்படி போவது, எரியும் கரி போன்ற இந்த பிரம்மச்சாரியை நான் எப்படி மீறுவது, அவரது உடல் முழுவதும் பிரகாசமான பிரகாசம் உள்ளது, ஒரு காலத்தில் மற்ற சிறுவர்கள் அனைவரும் வணங்கி கொண்டிருந்த போது நான் அவரை கேலி செய்தேன், இப்போதும் நான் போக மறுத்தால் அங்கு கீழ்ப்படியாமல் போகிறேன். இந்த பெரிய முனிவரால் 2 பாவங்கள் மற்றும் தவறுகளால் பெரிய ஆபத்து ஏற்படும். ஒரு தந்தை என் மீது கொள்ளும் கோபம் ஒரு பிராமணர் என் மீது கொள்ளும் கோபத்தை விட சிறந்தது. ஒரு பிராமணரின் கோப நெருப்பால் எரிக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் செழிக்க மாட்டார்கள். மற்ற வகை நெருப்புகளால் எரிக்கப்பட்டவர்கள் காட்டு தீயில் சாம்பலாக்கப்பட்ட பொருள்களைப் போல மீண்டும் வளர்கிறார்கள். சிறிது நேரம் இவ்வாறு சிந்தித்த பின்னர் ஜாம்பவதியின் மகனான சாம்பன் தனது தந்தையின் குடியிருப்பில் நுழைந்தார். அவர் பயந்து பெண்களின் கூட்டத்தின் நடுவில் தயக்கத்துடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கி அவரிடம் தெரிவித்த போது நாரத மாமுனிவரும் அவர் விரும்பியதை நிறைவேற்ற அவரை பின்தொடர்ந்தார். சாம்பனையும் நாரத முனிவரையும் கண்டதும் ஸ்ரீகிருஷ்ணர் எழுந்து நின்று மஞ்சள் பட்டு துணியை அணிந்தார். அன்னை தேவகியின் மைந்தன் எழுந்ததும் அந்த மாடு மேய்ப்பவர்கள் அனைவரும் வெட்கத்துடன் எழுந்து நின்று தங்கள் ஆடைகளை எடுத்து கொண்டனர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பெரிய முனிவரின் கைகளை பிடித்து அவரை மிகவும் மதிப்புமிக்க இருக்கையில் அமரச் செய்தார். சாம்பன் விளையாடச் சென்றார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களுடன் விளையாடியதால் அந்த பெண்கள் அனைவரும் நனைந்த யோனி துளைகளுடன் உச்சகட்டத்தை அனுபவித்தனர். அவர்கள் அவருக்கு முன்னால் நின்ற போதும் அவர்கள் சொட்டுவதை கண்ட முனிவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கூறினார், என் அன்பான புத்திசாலியே, இதோ காண்பாய், ஜாம்பவதியின் மகனை கண்டதும் இந்த பெண்கள் சொட்டுகிறார்கள். ஏனென்றால் அவர்களின் மனம் அவரது அழகான அம்சங்களால் கலங்குகிறது. சாம்பனே, அனைவரையும் தன் தாயார் ஜாம்பவதியைப் போல பார்த்தாலும் விதியின் பாதகமான செயலால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது மகனை அழைத்து சபித்தார். உன் அழகான முகபாவனைகளை கண்டதால் தான் இந்த பெண்கள் தங்கள் உறுப்புகளில் இந்த நனைவை அனுபவித்தார்கள். ஏனெனில் நீ அகாலமாக ஊடுருவினாய். பெரிய நோயின் பயங்கரமான பயத்தால் நடுங்கி சாம்பன் தனது பாவத்தை அடக்க பல வழிகளில் மன்றாடினார். இந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன் தவறை உணர்ந்து தனது மார்பில் பிறந்த மகன் சாம்பனிடம் தொழுநோய் குணமடைய விஸ்வேஸ்வர நகரத்திற்கு செல்லுங்கள் என்று கூறினார். அங்கு சூரிய கடவுளை சாந்தப்படுத்துவதன் மூலம் நீங்கள் உங்கள் இயல்பு நிலையை மீண்டும் பெறுவீர்கள். வாரணாசியை தவிர வேறு எங்கும் பெரும் பாவங்கள் நீங்காது. விஸ்வேஸ்வரர் நேரடியாக இருக்கும் மற்றும் தெய்வீக நதி இருக்கும் வாரணாசி நகரத்தை அடைந்த பிறகு நிச்சயமாக மீட்பும் தூய்மையும் கிடைக்கும். முனிவர்களால் கூட எந்த பரிகாரமும் காணப்படாத அந்த பெரும் பாவங்களை நீக்குகிறது. வாரணாசியில் சுயமாக செய்த பாவங்களிலிருந்து மட்டுமல்ல, பிராகிருத பாவங்களிலிருந்தும் பிரகிருதியால் ஒருவர் மீது சுமத்தப்பட்ட பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார். அவருடைய கட்டளைப்படி சங்கரர் முன்னர் தனது மிகுந்த கருணையால் இறுதியில் தங்கள் உடலை துறக்கும் அனைத்து உயிரினங்களின் விடுதலைக்காக புராரியால் அபிமுக்தன் படைக்கப்பட்டார். சாம்பனே, உன் மீதான சாபம் சம்புமூர்த்தியின் ஆனந்தவனத்தில் அங்கே விடுவிக்கப்படும்.
எனவே கேளுங்கள், இல்லையெனில் சாபத்திலிருந்து விடுதலை இல்லை. அனைத்து பிணைப்பு கர்மங்களிலிருந்தும் விடுபட்ட உயிருள்ள விடுதலை பெற்ற ஆன்மாவான நாரத மாமுனிவர் தனது பணியை முடித்ததில் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் விடை பெற்று வான்வெளி பாதையில் சென்றார். வாரணாசிக்கு சென்று சூரிய கடவுளை சாந்தப்படுத்திய பிறகு சாம்பன் குண்டத்தை விட்டு வெளியேறினார். அவர் இயல்பு நிலைக்கு திரும்பினார். அப்போதிலிருந்து சூரிய கடவுளான சம்பாதித்யர் அனைத்து நோய்களையும் நீக்குபவராக மாறிவிட்டார். அவர் தனது அனைத்து பக்தர்களுக்கும் தீமை மற்றும் நோயிலிருந்து விடுபட்ட அனைத்து செல்வங்களையும் வழங்குகிறார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சம்பா குண்டத்தில் புனித நீராடி சம்பாதித்ய தெய்வத்தை வழிபட்டால் அவர் ஒருபோதும் நோய்களால் பாதிக்கப்படுவதில்லை. சம்பாதித்யரை வழிபட்ட பிறகு எந்த பெண்ணும் விதவையை வைதவியத்தை சந்திப்பதில்லை. மலடி என்று கூறப்படும் பெண் கூட தூய அழகான அம்சங்களை கொண்ட ஒரு மகனை பெற்றெடுப்பாள். பிராமணரை மாக மாதமான மாசி மாதத்தின் பிரகாசமான பாதியில், அதாவது வளர்பிறையில் 7வது சந்திர நாளில், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அது ஒரு பெரிய பண்டிகை நாள் என்று அழைக்கப்படுகிறது. இது சூரிய கிரகணத்தை போல மங்களகரமானது. அதிகாலையில் புனித நீராடுவதன் மூலம் ஒருவர் பெரிய நோய்களிலிருந்து கூட விடுபடுகிறார். சம்பாதித்யரை வழிபடுவதன் மூலம் ஒருவர் தீராத பக்தியை பெறுகிறார். மாக மாதமான மாசி மாதத்தின் ரத சப்தமியான ரவி சப்தமி நாளில் காசியில் குருக்ஷேத்திரத்தில் இருப்பதன் மூலம் சூரிய அல்லது சந்திர கிரகணத்தின் போது ஒருவர் பெறும் அதே புண்ணியத்தை பெறுகிறார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மது மாதமான சித்திரை மாதம் என்றழைக்கப்படும் சைத்திர மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருடாந்திர யாத்திரை மற்றும் விழாக்கள் நடைபெறுகின்றன. பக்தன் விதிகளின்படி புனித நீராடிய பின்னர் அசோக மலர்களால் சம்பாதித்யரை வணங்க வேண்டும். பக்தன் ஒருபோதும் துக்கத்தால் பாதிக்கப்பட மாட்டான். ஆண்டு முழுவதும் செய்த பாவங்களிலிருந்து உடனடியாக அவன் விடுபடுகிறான். விஸ்வேசத்தின் மேற்கு பகுதியில் மங்களத்தை வழங்கும் சூரிய கடவுளின் அற்புதமான சிலை உன்னத ஆன்மா கொண்ட சாம்பனால் முழுமையாக சாந்தப்படுத்தப்பட்டது. அகஸ்திய முனிவரே இதன் எதிர்கால உருவம் தமக்கு கூறப்பட்டுள்ளது. அதை 8 முறை வலம் வந்து வணங்கி வழிபடுவதன் மூலம் ஒரு மனிதன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். அவன் காசியில் தங்கியதன் பலனை அடைவான். மிகவும் புத்திசாலியான முனிவரே, சம்பாதித்யனின் மகத்துவம் தமக்கு கூறப்பட்டுள்ளது. அதை கேட்டதும் எந்த மனிதனும் யமனின் உலகத்தை காண மாட்டான். பாவமற்றவரே, இப்போது நான் திரௌபதாதித்யனை விவரிக்கிறேன். இந்த திரௌபதாதித்யருக்கு சேவை செய்ய வேண்டும். அவர் தனது பக்தருக்கு அமானுஷ சக்திகளை வழங்குபவர். 48ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.